Hello friends, welcome to Learners Forum. Circuitsல பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம 3 parts பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவேஷனா இப்போ நம்ம ரெசனன்ஸ் சர்க்யூட்ஸை பத்தி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இந்த 1 monthல வந்துட்டு ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து பிடிஎஃப்ல இருந்தே உங்களுக்கு வந்துட்டு ரீட் பண்ணிட்டு இருக்கேன். இதுல இருந்தே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்கேஸ் நீங்க வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்லையுமே நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரெசனன்ஸ் சர்க்யூட்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஜென்ரலா ஒரு ஏசி சர்க்யூட்ல ரெசனன்ஸ் வந்து எப்ப நமக்கு அக்கர் ஆகும் அப்படின்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், அதாவது எக்ஸ்எல் அண்ட் எக்ஸி இது ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கும்போது தான் ரெசனன்ட் வந்து நமக்கு சர்க்யூட்ல கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகுற அந்த ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்எல் வேல்யூ வந்து நமக்கு எக்ஸிக்கு ஈக்குவலண்டா இருக்கும். அதனுடைய வேல்யூஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சில நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஒமேகா எல் இஸ் ஈக்குவல் டு 1/ωc அப்படின்னு கிடைக்கும். இதுல நம்ம ஒமேகாவை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதியை சால்வ் பண்ணோம் அப்படின்னா அப்ப நமக்கு தேவையான ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கான ஈக்குவேஷனுமே வந்து நமக்கு கிடைக்கும். ரெசனன்ஸ் கண்டிஷன்ல நான் சர்க்யூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பியூர்லி ரெசிஸ்டிவா நமக்கு வந்து இருக்கும். இந்த கண்டிஷன்ல கரண்ட் இல்லைன்னா வோல்டேஜ் இந்த ரெண்டு பேராமீட்டர் வந்து நமக்கு மேக்சிமமாவும் இருக்கலாம் மினிமமாவும் இருக்கலாம். அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ்க்கான டைப்பை பொறுத்து இருக்கும். ரெசனன்ஸ்ல நமக்கு பேசிக்கா சீரீஸ் ரெசனன்ஸ், பேரலல் ரெசனன்ஸ் இருக்கு. அந்த டைப்பை பொறுத்து நமக்கு வோல்டேஜ் ஆர் கரண்ட் வேல்யூ வந்து மினிமமா இருக்கலாம் இல்லைன்னா மேக்சிமமா இருக்கலாம். இப்ப டைப்ஸ் ஆஃப் ரெசனன்ஸ் சர்க்யூட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப் சீரீஸ் ரெசனன்ஸ், அதாவது நமக்கு 3 எலிமெண்ட்ஸ் ஆன ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் வந்து நமக்கு சீரீஸ்ல இருக்கும். அண்ட் இதனுடைய பிஹேவியர்ல பாத்தீங்கன்னா இம்பிடன்ஸ் வேல்யூ நமக்கு மினிமமா இருக்கும் ஆனா கரண்ட் வந்து மேக்சிமமா இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பேரலல் ரெசனன்ஸை கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல நமக்கு எலிமெண்ட்ஸ் ஆன ஆர்எல்சி வந்து பேரலல் கனெக்ஷன்ல இருக்கும். இதனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இம்பிடன்ஸ் வேல்யூ நமக்கு மேக்சிமமா இருக்கும் ஆனா கரண்ட் வந்து நமக்கு மினிமமா இருக்கும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம சீரீஸ் ரெசனன்ஸ் இல்ல பேரலல் ரெசனன்ஸ் எதை ப்ரிஃபர் பண்றோம் அப்படிங்கறது இந்த பிஹேவியரை பொறுத்து தான் இருக்கும். இம்பிடன்ஸ் தான் நமக்கு வந்து முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பேரலல் சூஸ் பண்ணலாம், இல்ல கரண்ட் மேக்ஸிமம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம சீரீஸ் ரெசனன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஆர்எல்சி ரெசனன்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். இதனுடைய டோட்டல் இம்பிடன்ஸ் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ஆர்எல்சி மூணுமே வந்து நமக்கு சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும். அந்த கண்டிஷன்ல நமக்கு டோட்டல் இம்பிடன்ஸ் ஆஃப் ஜெட் வேல்யூ ஆர் பிளஸ் ஜே ஒமேகா எல் மைனஸ் ஜே பை ஒமேகா சி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ல நமக்கு ரெசனன்ஸ் எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒமேகா எல் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா சி அப்படிங்கிற கண்டிஷன்ல. இந்த வேல்யூவை எடுத்து நம்மளுடைய இம்பிடன்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒமேகா எல் மைனஸ் ஒமேகா சி அப்படிங்கிற டேர்ம் வந்து நமக்கு கேன்சல் ஆகி Z இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த கண்டிஷன்ல நமக்கு மினிமம் இம்பிடன்ஸ் கிடைக்கும் அண்ட் மேக்ஸிமம் கரண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இம்பிடன்ஸ் மினிமமா இருக்கு அப்படின்னாலே நமக்கு அங்க மேக்ஸிமம் கரண்ட் தான் கிடைக்கும் அப்படிங்கறது நமக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா அப்ப நமக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும். சீரீஸ் கண்டிஷன்ல ரெசனன்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு பியூர்லி ரெசிஸ்டிவா இருக்கும். Z இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த கண்டிஷன்ல நமக்கு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி FR என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2π into root of L into C அப்படின்னு கிடைக்கும். இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு L வேல்யூ C வேல்யூ கொடுத்துட்டு அதுல இருந்து ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கரண்ட் அட் ரெசனன்ஸ், அதாவது கரண்ட் வேல்யூ வந்து நமக்கு மேக்ஸிமமா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. பட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா I is equal to V by R. வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் ரெசனன்ஸ் கண்டிஷன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே கேன்சல் ஆச்சு அப்படின்னாலுமே வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனா ஆப்போசிட் ஃபேஸ்ல இருக்கும். VL அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் which is equal to வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா I into XL which is equal to I into ஒமேகா L அப்படின்னு நமக்கு கிடைக்கும். Next, quality factor Q is equal to omega R into L by R. Omega R அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி FR அதாவது ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியோட ஈக்குவேஷன் தான் பார்த்தோம். ஒமேகா R அப்படிங்கும் போது which is equal to 2π FR அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இண்டக்டர்ல நமக்கு ஒமேகா ஆர் இன்டூ எல் பை ஆர் அப்படின்னு கிடைக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ்ல 1 பை ஒமேகா ஆர் இன்டூ சி இன்டூ ஆர். ஸோ ஹையர் த வேல்யூ ஆஃப் குவாலிட்டி ஃபேக்டரா இருக்கும்போது ரெசனன்ஸ் வந்து நமக்கு ஷார்ப்பா கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சீரீஸ் ரெசனன்ஸ் டைப் உடைய பராமீட்டர்ஸ். இப்போ நம்ம parallel RLC ரெசனன்ஸுக்கு இதே மாதிரி பராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அங்க வந்து நம்ம இம்பிடன்ஸ் பார்த்தோம். இங்க parallel டைப் அப்படிங்கிறதுனால நமக்கு அட்மிட்டன்ஸ் வேல்யூ வந்து கிடைக்கும், which is nothing but reciprocal of impedance. ஸோ அங்க Z அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம், இங்க வந்து Y which is equal to 1 by Z அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ டோட்டல் equation 1 by R plus J omega C minus J by omega L அப்படின்னு நமக்கு கிடைக்கும். So resonance conditionல again inductive reactance is equal to capacitive reactance அப்படிங்கிற conditionல omega C is equal to omega L 1 by omega L. So இந்த conditionல நமக்கு omega value எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா resonant frequency வந்து கிடைக்கும். So இந்த வேல்யூவை எடுத்து previous equationல substitute பண்ணும்போது admittance is equal to 1 by Z அப்படின்னு நமக்கு கிடைக்கும். Which means இப்ப இதுல y-க்கு பதிலா 1 by y எடுத்தோம் அப்படின்னா ஆப்போசிட் நமக்கு impedance is equal to R அப்படின்னு நமக்கு கிடைக்கும், which is nothing but purely resistive value. ஏன்னா வேற எந்த ரியாக்டன்ஸும் நமக்கு இங்க இல்ல. ஸோ இம்பிடன்ஸ் மேக்ஸிமமா இருக்கும்போது கரண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மினிமமா கிடைக்கும். ஸோ இதுதான் parallel resonant உடைய பேசிக் பராமீட்டர். அகைன் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம கால்குலேட் பண்ணும்போது சீரீஸ்ல பார்த்த அதே வேல்யூ தான் நமக்கு இங்க இருக்கும். ஸோ எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 pi into root of L into C. ஸோ சீரீஸ் ரெசனன்ஸ் கேட்டாலும் parallel ரெசனன்ஸ் கேட்டாலும் ரெசனேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு சேமா தான் இருக்கும். ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா சீரீஸ் ரெசனன்ட்ல நமக்கு கரண்ட் வந்து மேக்ஸிமமா இருக்கும். ஸோ இம்பிடன்ஸ் வந்து y ஆக்சிஸ்ல ஃப்ரீக்வன்சி x ஆக்சிஸ்ல நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஒரு யூ ஷேப்டு கர்வ் வந்து நமக்கு சீரீஸ் ரெசனன்ஸ்ல கிடைக்கும். ஆனா parallel ரெசனன்ஸ்ல நமக்கு பராமீட்டரே பாத்தீங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் இம்பிடன்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். அதனால அப்படியே ஆப்போசிட் ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு யூ ஷேப்டுக்கு பதிலா இன்வெர்டட் யூ ஷேப் வந்து நமக்கு parallel ரெசனன்ஸ்ல கிரியேட் ஆகும். ஸோ சம்மரியில பார்த்தோம் அப்படின்னா இம்பிடன்ஸ் வேல்யூ சீரீஸ்ல மினிமமா இருக்கும், பேரலல்ல மேக்ஸிமமா இருக்கும். அண்ட் கரண்ட் அப்படியே ஆப்போசிட், சீரீஸ்ல மேக்ஸிமம், பேரலல்ல மினிமம். பவர் ஃபேக்டர் கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு ரெசனன்ஸ்லயுமே நமக்கு யூனிட்டியா தான் மெயின்டைன் ஆகும். அகைன் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் வேல்யூ தான் மெயின்டைன் ஆகும். ஸோ யூசஸை பொறுத்த வரைக்கும் சீரீஸ் ரெசனன்ஸ் வந்து நம்ம ரேடியோ டியூனிங்ல யூஸ் பண்ணுவோம். அண்ட் parallel பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர்ஸ் அண்ட் ஆசிலேட்டர்ஸ் டயக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கூட parallel resonance circuits வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கண்டிஷன் ஃபார் ரெசனன்ஸ் இன் அன் RLC சீரீஸ் சர்க்யூட் இஸ். ஸோ ரெசனன்ஸ் வந்து எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ரியாக்டன்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ அதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அட் ரெசனன்ஸ் த பவர் ஃபேக்டர் ஆஃப் அன் ஆர்எல்சி சர்க்யூட் இஸ். ஸோ சம்மரிலேயே பார்த்தோம் பவர் ஃபேக்டர் வந்து சீரீஸ் அண்ட் பேரல் ரெசனன்ஸுக்கு யூனிட்டியா மெயின்டைன் ஆகுது அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம்ல கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ ஃபார் அ சீரீஸ் ஆர்எல்சி சர்க்யூட் த கரண்ட் இஸ் மேக்ஸிமம் when. ஸோ நமக்கு கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா சீரீஸ் டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கரண்ட் எப்போ மேக்ஸிமம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதே கொஸ்டின் தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், பட் கேட்டிருக்க ஃபார்மேட் வந்து கொஞ்சம் வேரி ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 100 millihenry inductor and 100 microfarad capacitor are connected in series. Find the resonant frequency. ஸோ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி எஃப்ஆர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் சில கொஸ்டின்ஸை வந்து நான் இப்போ அட்டாச் பண்றேன். அது எல்லாத்தையுமே நீங்க சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது அதுல சால்வ் பண்றதுக்கு டஃபா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சால்வ் பண்ணி காட்டுறேன். Next topic, natural and forced response of circuits.
ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ்னா என்ன, ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ்னா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கும் போது பேர்லயே தெரியுது நமக்கு. ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு அவுட்புட் என்ன அப்படிங்கிறது தான். நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கும் போது எந்த விதமான எக்ஸ்டர்னல் சோர்சஸை நம்ம அப்ளை பண்ணாம நேச்சுரலா என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெக்னிக்கலா டிஃபைன் பண்ணும்போது ஒரு சர்க்கியூட்டோட பிஹேவியர் இனிஷியலா என்ன எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருக்கோ, அதாவது கெப்பாசிட்டர் ஆர் இண்டக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எலிமெண்ட்ஸ்ல இனிஷியலா ஒரு சின்ன எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு சர்க்கியூட்டோட பிஹேவியர் என்ன கிடைக்குதோ அதுதான் நம்ம வந்து நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நம்ம எந்த விதமான எக்ஸ்டர்னல் சோர்சஸுமே வந்து அப்ளை பண்ண மாட்டோம். ஆனா ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கும் போது எக்ஸ்டர்னலா ஒரு சோர்ஸ், அதாவது வோல்டேஜ் சோர்ஸ் ஆர் கரண்ட் சோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு அந்த ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கும்போது நமக்கு சர்க்கியூட்ல இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ். ஸோ ஒரு சிஸ்டம்னு கன்சிடர் பண்ணிக்கும் போது டோட்டல் ரெஸ்பான்ஸ் நமக்கு எதுக்கு ஈக்குவலண்டா கிடைக்கும் அப்படின்னா இது ரெண்டுத்துடைய சம் வேல்யூக்கு ஈக்குவலண்டா கிடைக்கும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் பிளஸ் ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது தான் டோட்டல் ரெஸ்பான்ஸ் உடைய வேல்யூ. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்கியூட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இட் கேன் பி எய்தர் ஆர்சி சர்க்கியூட் ஆர் ஆர்எல் சர்க்கியூட். ஸோ அதுக்கான ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்எல் சர்க்கியூட்டுக்கு ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சர்க்கியூட்ல நமக்கு இப்ப வந்து ஆர்எல் வந்து சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும் வித் அ டிசி வோல்டேஜ். ஸோ இந்த கண்டிஷன்ல கேவிஎல் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா V is equal to IR plus L into DI by DT அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா ரெண்டுத்தையும் நம்ம சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வோல்டேஜ் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் ட்ராப் அந்த கான்செப்ட்ல தான் இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல இருந்து டோட்டல் கரண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா I of t is equal to IF plus I0 minus IF into e power minus t by tau அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதாவது tau is equal to L by R அப்படிங்கிறது வந்து டைம் கான்ஸ்டன்ட், IF அப்படிங்கிறது வந்து ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் which is equal to ratio of voltage by resistance and I0 அப்படிங்கிறது இனிஷியலா நம்ம இண்டக்டர்ல இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்ப ஆர்சி சர்க்கியூட்டுக்கு நம்ம ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அப்ளை பண்ணி அதோடைய பராமீட்டர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆர் அண்ட் சி, அதாவது ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டரை வந்து வித் வோல்டேஜ் சோர்ஸ் சீரீஸ்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சர்க்கியூட்டுக்கு நம்ம கேவிஎல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அகெயின் பொட்டன்ஷியல் ட்ராப் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் ரைஸ் அந்த கான்செப்ட்ல V is equal to VC plus I into R அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அதாவது ஒரு கெப்பாசிட்டர்ல நமக்கு வோல்டேஜ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கறது VC ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரெசிஸ்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வோல்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு I into R அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பாத்தீங்கன்னா VC of t is equal to VF plus V0 minus VF into e power minus t by tau அப்படின்னு கிடைக்கும். ஸோ டவு அப்படிங்கிறது ஆர் இன்டூ சி, அதுதான் நம்ம டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி கூட நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ டைப் ஆஃப் சர்க்கியூட் மென்ஷன் பண்ணிட்டு டைம் கான்ஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. VF அப்படிங்கிறது வந்து ஃபைனல் வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் அண்ட் V0 அப்படிங்கிறது வந்து இனிஷியல் கெப்பாசிட்டர் வோல்டேஜ். ஸோ இப்போ நம்ம பார்த்த கான்செப்டை சம்மரைஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல் சர்க்கியூட் அண்ட் ஆர்சி சர்க்கியூட்டுக்கு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம். ஆர்எல் சர்க்கியூட்டுக்கு ஐ ஆஃப் டி நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம், ஆர்சி சர்க்கியூட்டுக்கு வி ஆஃப் டி கால்குலேட் பண்ணியிருப்போம். டைம் கான்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா RL நமக்கு டவு இஸ் ஈக்குவல் டு எல் பை ஆர் அப்படின்னு இருக்கும். அண்ட் ஆர்சி சர்க்கியூட்ல டவு இஸ் ஈக்குவல் டு ஆர்சி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டைம் கான்ஸ்டன்ஸை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன டைப் ஆஃப் சர்க்கியூட்டுக்கு என்ன டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ட் இனிஷியல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆர்எல் சர்க்கியூட்ல நமக்கு கரண்ட் த்ரூ த இண்டக்டர் அண்ட் ஃபார் ஆர்சி சர்க்கியூட் வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர். ஸோ இதுல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். இண்டக்டர் நம்ம இதுல யூஸ் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா இட் ரெசிஸ்ட் தி சடன் சேஞ்ச் இன் கரண்ட். அதே மாதிரி கெப்பாசிட்டர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சடன் சேஞ்ச் இன் வோல்டேஜை வந்து நமக்கு ரெசிஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா when time tends to infinity நமக்கு இந்த எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம் வந்து ஜீரோவா ஆயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்போனென்ஷியலா டிகே ஆகும். அண்ட் ஃபோர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய சோர்ஸ்.
ஸோ டிசியா சைனசாய்டலா அப்படிங்கிற அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸை பொறுத்து நமக்கு ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த டாபிக்ல நமக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சீரிஸ் ஆர்சி சர்க்யூட் வித் டிசி ஸ்டெப் இன்புட் வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர். ஸோ நமக்கு அது வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, இன்கேஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது லீனியரா இருக்கா இல்லை எக்ஸ்போனென்ஷியலா இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. For a series RL circuit with DC input, current at T is equal to 0. ஸோ அதுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு தியரட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து நமக்கு வந்து இங்க கொஞ்சம் கேட்டிருக்காங்க. டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆர்சி சர்க்யூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதுதான் சொல்லியிருந்தேன், என்ன டைப் ஆஃப் சர்க்யூட்டுக்கு என்ன டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ஆஃப் பேட்டரிஸ், ஃபில்டர் சர்க்யூட், சிக்னல் ப்ராசஸிங் அண்ட் ஸ்விட்சிங் டிரான்சியன்ஸ் இன் பவர் சிஸ்டம்ஸ். நெக்ஸ்ட் இப்போ டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நேச்சுரல் ரெஸ்பான்ஸ்னா என்ன, ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். ஸோ டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ், அகெயின் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்க்யூட்டுடைய அவுட்புட், அதுதான் வந்து நம்ம பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிஹேவியர் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஸ்டெடி ஸ்டேட், அதாவது ஒரு சடனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0ல இருந்து 1 அப்படின்னு நம்ம ஷிஃப்ட் ஆகும்போது அந்த 0க்கும் 1க்கும் நடுவுல ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் வந்து இருக்கும். அதாவது இப்போ மேத்தமெட்டிக்கலா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட 0 to 1 அப்படிங்கிறது டைரக்டா இல்லை. 0.1, 0.2, 0.3, 0.4, 0.9 அதுக்கப்புறம் தான் நமக்கு 1 கிடைக்கும். ஸோ அந்த 0.2ல இருந்து 0.9 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுவுமே ஒரு அவுட்புட் தான். ஸோ அந்த மாதிரி அந்த டிரான்சியன்ட் சடன் சேஞ்ச், ஒரு 0ல இருந்து 1க்கு மாறுறதுக்கான சடன் சேஞ்சுக்கு நடுவில் இருக்க அந்த பீரியடை தான் நம்ம டிரான்சியன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அந்த 0.2ல இருந்து 0.9 வரைக்கும் இருக்கிற ரீஜியன். ஸோ இதுல நமக்கு நேச்சுரல் ரெஸ்பான்ஸும் இருக்கும், ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸும் இருக்கும். ஸோ எனர்ஜி இனிஷியலா ஸ்டோர் ஆயிருக்கிறதுல இருந்து கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் நேச்சுரல், அண்ட் நம்ம எக்ஸ்டர்னலா சப்ளை கொடுக்கும் போது கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்சி சர்க்யூட்டுக்கான டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இங்க நம்ம ஆர்சி அப்படின்னாலே ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் நமக்கு சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கும். அண்ட் வோல்டேஜ் சோர்ஸா பார்த்தீங்கன்னா வீன் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் சர்க்யூட்டுக்கு அகெயின் கேவிஎல், potential drop is equal to potential rise or algebraic sum of voltage if within a loop is equal to 0 அப்படின்னு KVL statement apply பண்ணோம் அப்படின்னா V is equal to VC plus IR அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல கரண்ட் வேல்யூ I is equal to C into dVC by dt. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர்ல நமக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய ஈக்குவேஷன். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு VC of t வந்து கிடைக்கும், which is equal to V into 1 minus e power minus t by RC. and அதுல இருந்து இன்ஸ்டன்டேனியஸ் கரண்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா I of t is equal to V by R e power minus t by RC. And in the particular type of circuit time constant value RC. So 5 tau time constant அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா சர்க்யூட் வந்து ஸ்டெடி ஸ்டேட்டை ரீச் பண்ணிடும். அதாவது கெப்பாசிட்டர் வந்து ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்ப RL சர்க்யூட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ RL அப்படிங்கும் போது ரெசிஸ்டர் இன் சீரீஸ் வித் இண்டக்டர் நமக்கு இப்ப கிடைக்கும். ஸோ அகெயின் சர்க்யூட்டுக்கு பேசிக்கா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா KVL அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு R in series with inductor அப்படிங்கிறதுனால V is equal to IR, அதாவது IR அப்படிங்கிறது வந்து voltage across the resistor and voltage across the inductor வந்து நமக்கு L into di by dt அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான I of t வந்து கிடைக்கும், which is equal to V by R into 1 minus e power minus t into R by L. ஸோ டைம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து tau is equal to L by R. T is equal to 0 அப்படிங்கிற கண்டிஷன்ல கரண்ட் வந்து 0வா இருக்கும். அண்ட் T tends to infinity அப்படிங்கும் போது I is equal to V by R அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் RL தனியா RC தனியா நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு RLC சர்க்யூட்டுக்கான டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஸோ RLC அப்படிங்கும் போது 3 எலிமெண்ட்ஸை சீரீஸா கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு DC சோர்ஸ் கூட வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த பர்டிகுலர் சர்க்யூட்டுக்கு நம்ம KVL அப்ளை பண்ணோம் அப்படின்னா அக்ராஸ் தி ரெசிஸ்டர் நமக்கு வோல்டேஜ் வந்து நமக்கு RI அப்படின்னு கிடைக்கும். அக்ராஸ் தி இண்டக்டர் நமக்கு செகண்ட் டேர்ம் L into di by dt. and across the capacitor
தேர்ட் டேர்ம் 1 by c into integral of I of t அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க இன்டகிரேஷன் டேர்ம் இருக்கிறதுனால அதை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா L into di square divided by dt square plus r di by dt plus 1 by c into I அப்படின்னு நமக்கு கிடைக்கும், which is equal to 0. ஸோ இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ எப்பெல்லாம் நமக்கு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இருக்கும், அப்போ வந்து ரெஸ்பான்ஸ் வந்து டேம்பிங் அப்படின்ற ஒரு பராமீட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 2L அப்படின்னு நமக்கு இருக்கும். அண்ட் நம்மளுடைய ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு 1 பை எல்சி. ஸோ இந்த டேம்பிங் ஃபேக்டர் எப்படி இருக்கும், எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ கேசஸாக பிரிச்சுக்கலாம். ஓவர் டேம்ப்டு கண்டிஷன்ல நமக்கு டேம்பிங் ரேஷியோ வந்து ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சியை விட கிரேட்டர் தானா இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ல நமக்கு அவுட்புட் அதாவது செகண்ட் ஆர்டர் அப்படிங்கும்போது நமக்கு ரெண்டு ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிற ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு ரியல் ரூட்ஸா கிடைக்கும். அண்ட் அதனுடைய கிராஃப் வந்து நமக்கு எக்ஸ்போனென்ஷியலி டிகே ஆகுற மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஓவர் டேம்டா இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பிஹேவியர் கிடைக்கும். அண்ட் அதனுடைய கிராஃப் வந்து நமக்கு எக்ஸ்போனென்ஷியலி டிகே ஆகுற மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஓவர் டேம்டா இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பிஹேவியர். அதுவே கிரிட்டிக்கலி டேம்டா இருக்கும்போது அதாவது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற கண்டிஷன்ல ஃபாஸ்டஸ்ட் நான் ஆசிலேட்டரி டிகே. ஸோ ஆசிலேட் ஆகாம ஃபாஸ்டா டிகே ஆகுற மாதிரி பிஹேவியர் வந்து நமக்கு கிடைக்கும். அண்டர் டேம்டு கண்டிஷன்ல ஆல்ஃபா இஸ் லெஸ் தேன் ஒமேகா நாட் அப்படிங்கும்போது இப்போ நமக்கு ஆசிலேட்டரியா கிடைக்கும், ஆனா எக்ஸ்போனென்ஷியலாவும் நமக்கு டிகே ஆகும். ஸோ ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டேம்டா இருக்கும்போது அதுக்கான ஜென்ரல் சொல்யூஷன் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். I of t is equal to a into e power minus at cos omega dt plus b into e power minus alpha t sin omega dt அப்படின்னு கிடைக்கும். இதுல இந்த omega d அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it is equal to square root of omega naught square minus alpha square in terms of damping ratio. ஸோ omega d அப்படிங்கிறது வந்து damping frequency. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட்டுக்கு டைம் கான்ஸ்டன்ட் என்ன, இனிஷியல் பிஹேவியர் எப்படி இருக்கும், ஃபைனல் பிஹேவியர் எப்படி இருக்கும், அண்ட் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்க இந்த பர்டிகுலர் டேபிள்ல வந்து நீங்க பார்த்துக்கலாம். So previous year questions, the first question, the transient response in a series RL circuit is, second time constant of an RC circuit, third for critically damped RLC circuit, fourth, what is the response of a series RLC circuit when R square is less than 4L by C?